வாக்காளர்களின் வாக்கு வீணாக கூடாது என பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பாஜக மீண்டும் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்கப் போவதில்லை என மகாகத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். பீகார் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் தலைவர்களின் பரப்புரையை காணலாம். பீகார் மாநிலத்தில் வரும் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் மகாகத்பந்தன் கூட்டணி ஆகிய 2 கூட்டணிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது. தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சியினர் தற்போது தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். சகர்ஷாவில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, பீகாரில் முதன்முறை வாக்காளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என நம்புவதாக கூறினார். जो बिहारियों को प्रताड़ित करते हैं, तमिलनाडु के डीएमके के जो नेता बिहारियों को गालियां देते हैं, उनको कांग्रेस ने बिहार चुनाव में प्रचार के लिए बुलाया ताकि आरजेडी को சகர்ஷா மாவட்டம் சோனாபர்ஷாவில் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, அனைத்து எதிர்க்கட்சிகளும் பீகாரை அவமதிப்பதாக கூறும் பிரதமர் அவமதிப்பிற்கென தனித்துறையை ஒதுக்கலாம் என கிண்டல் அடித்தார். मंत्रालय कार्रवाई करे है कि नहीं, अपना समय क्यों व्यर्थ कर रहे हैं? और इस अपमान मंत्रालय में मेरा यह भी सुझाव है कि मेरे परिवार के बारे में जितनी इन्होंने गालियां दी और जितना उल्टा सीधा बोला उसका भी रिकॉर्ड रखा जाए. एक लाइब्रेरी पूरी बन जाएगी किताबों की, भर देंगे उनको. தர்மபுரியில் திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டை காட்டி பீகாரில் பிரதமர் மோடி வெறுப்பு பேச்சை பேசியுள்ளதாக சாடினார். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தியிருக்கிறார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா? இதனிடையே பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மகாகத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க பாஜக அனுமதிக்காது என கூறினார். कौन सी चौंकाने वाली बात है? आप सब लोग जान रहे हैं कि भाजपा के लोग जो है नीतीश कुमार जी को बिहार का मुख्यमंत्री बनाएंगे. आज तक हम किसी प्रधानमंत्री को इस तरह की भाषा हम लोगों ने नहीं देखी है. कट्टे की बात करना, गुजरात में जाएंगे तो फैक्ट्री की बात करेंगे, सेमीकंडक्टर फैक्ट्री की बात करेंगे, आईटी पार्क की बात करेंगे, डेटा सेंटर की बात करेंगे. अब बिहार आएंगे तो कट्टे की बात करना, कैसी बातें करते हैं प्रधानमंत्री? ஷேகார் பகுதியில் நடைபெற்ற பரப்புரையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பீகாரில் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பொழுது மகாகத்பந்தன் கூட்டணி பிரிந்துவிடும் என கூறினார். केंद्र में कांग्रेस की सरकार रही, हमारे बिहार के कई जिले नक्सल प्रभावित थे. शाम को 3 बजे वोटिंग समाप्त हो जाए.